அனைவருக்கும் காலை வணக்கம். நான் மாநகராட்சியுடைய 41வது வார்டு மாமன்ற உறுப்பினர் குபேரன் என்கிற சங்கர். எங்கள் வார்டில் பல நாள் கோரிக்கை, பொதுமக்களுடைய கோரிக்கை. மாநகராட்சி கவுன்சிலர் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி இபி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இங்கேருந்து முருகர் கோயில் வரலையும் இபி லைனுக்கு அடியில் ஒரு ரொம்ப அசிங்கமாக இருந்தது. மரங்களாக இருந்து கப்பு செடிங்க மரங்கள் நிறைய இருந்தது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நீட்டாக ஒரு பார்க் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மாநகராட்சியில் பல முறை கோரிக்கை வச்சேன். மாநகராட்சி சரியாக நடவடிக்கை எடுத்துக்கல. அதனால் நாங்களே ஒரு முறை இந்த இபிகாரெல்லாம் இதெல்லாம் வெட்டி போட்டு போயிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நானே சொந்த செலவில் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிட்டு இருந்தோம். அப்போ என்ன நான் சொந்த செலவில் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்போசிட் இருந்த டீம் நமக்கு ஒத்துக்கல. எனக்கு நிறைய பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம மாநகராட்சியுடைய பர்மிஷனோட மாநகராட்சி மேயர், மாநகராட்சியுடைய ஆணையாளர் பர்மிஷனோட நம்ம லூமினோஸ் கம்பெனி அணுகி லூமினோஸ் கம்பெனிக்காரங்க நம்ம ஏரியாவில் இந்த பார்க் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஒரு பெங்களூருக்கு சிட்டிக்கு ஈக்குவலாக ஒரு நல்ல பார்க்காக இருக்குது. அருமையான இடம். மேலும் மேலும் இதே மாதிரி நம்ம வார்டில் இந்த ஒரு ஏரியா இல்லாமல் பக்கத்து ஏரியாவில் சேம் டபுள் ரோடு இருக்குது. அந்த டபுள் ரோட்லையும் டிவிஎஸ் கம்பெனிக்காரங்க ஸ்பான்சர் கேட்டிருக்கேன். அவங்க பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக பண்ணி கொடுத்த நம்ம லூமினோஸ் நிறுவனத்துக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. பொதுமக்கள் சார்பாகவும், என் வார்டு பொதுமக்கள் சார்பாகவும், என் சார்பாகவும், நான் சார்ந்திருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் அவங்களுக்கு மேலும் மேலும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முந்தி ரொம்ப முற்போதராக இருந்துச்சுங்க. ரொம்ப அந்த திருடுங்க, ஏதோ செயின் பறிப்பு அந்த மாதிரிலாம் கூட நடந்து முற்போதராக இருந்துச்சு. நம்ம மாமன்ற உறுப்பினர் அந்த கழிவு செடியெல்லாம் அகற்றி நல்ல ஒரு பூங்காவாக பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நல்லா பண்ணி கொடுத்தாருங்க. அது தேவையில்லாமல் ஏதோ மரங்களை வெட்டிட்டு தான் ஒரு மேலே கேஸு அது இதுன்னு சொல்லி போட்டு இது ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டாரு. அவர் சொந்த செலவில் பண்ண முன் வந்தாருங்க. அதையவே அரசியல் ஆக்கிட்டாங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஒரு லூமினாஸ் நிர்வாகத்தை அணுகி அவங்க ரெடி பண்ணி அவங்க சார் சொன்ன மாதிரி பெங்களூருக்கு நிகராக கார்டன் சிட்டி அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒசூரியும் நல்லா அந்த தரத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்களே மேயரும் ஆணையாளர் அவங்க எல்லாருமே செடி நட்டிட்டு இது பண்ணாங்க. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. வாங்க நீங்க பேசுங்க. வணக்கம். நான் லூமினாஸ் மற்றும் கிரீன் ட்ரீம் ஃபவுண்டேஷன் சார்பாக கிரீன் ட்ரீம் ஃபவுண்டேஷனில் ஒரு பகுதியாளராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த லூமினாஸுடைய சிஎஸ்ஆர் பசுமை புரட்சி ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பிள்ளை கோயில் தெரு இல்லையா, இது முருகன் கோயில் தெருவில் இந்த ஆரம்பத்திலேருந்து இந்த 100 அடி ரோடு கடைசி வரையுமே இதே மாதிரி பார்க்குகளை அமைக்கிறதுக்கான அப்ரூவல் இருக்குது எங்ககிட்ட. படிப்படியாக இந்த மொத்த ஏரியாவையுமே இந்த அழகான க்ரீன் பேட்சாக மாற்றிடுவோம். அதுதான் எங்களுடைய நோக்கம். நன்றி. வணக்கம். நான் இந்த ராயோட் ஹவுசிங் போர்டில் பகுதி 1 இந்த பகுதியில் நாங்கள் குடிக்கு அதாவது ஒரு 30 ஆண்டுகள் ஆயிருக்கும். ஆனால் இந்த பகுதி எப்போதுமே ஒரு மரங்கள் எல்லாம் தேவையில்லாத செடி கொடிகள் விஷப்பூச்சி செடிகள் எல்லாம் கூட இங்கே நிறைய வளர்ந்து பார்ப்பதற்கு ரொம்ப இதாக இருந்தது, அசுத்தமாக இருக்கும். நிறைய பேர் கழிவுகளை எல்லாம் கொண்டு கொட்டிட்டு மக்களுக்கு அசுத்தமான ஒரு பகுதியாக இது காட்சியாக இருந்தது. ஆனால் இந்த இடத்த இப்போ எங்களுக்கு இந்த பகுதியில் எங்கள் மாமன்ற உறுப்பினர் இருக்கிறவரை சங்கர ஐயா அவர்கள் இந்த பகுதியை நான் எப்படியாச்சும் ஒரு அதாவது பூங்காவை உருவாக்கி உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அமைக்கிறதுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேர்தலில் நிற்கும் போதே வாக்குறுதி கொடுத்தாரு. அவருக்கு வாக்குறுதி கொடுத்ததுக்கு ஏற்றவாறு இந்த பகுதியில் நல்ல எல்லா விதமான நல்ல ஒரு செயல்களை எல்லாம் செய்துட்டு வராரு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த பூங்காவை அமைச்சு தந்திருக்கிறாரு. அவருக்கு எங்களுடைய இந்த பகுதி மக்கள் அனைவருடைய சார்பாக நாங்கள் மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அவர் மேன்மேலும் இந்த பகுதியில் இன்னும் நல்ல வித செயல்களெல்லாம் செய்து இந்த பகுதியை ஒரு பெங்களூருக்கு நிகரான ஒரு இடமாக அவர் மாற்றி அமைக்குமாறு எங்கள் பொதுமக்கள் சார்பாக நாம் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கிறோம். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.